ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு புத்தக வாசிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சேக்வேராவோட மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ன்ற புத்தகம், அதுதான் அவருடைய புத்தகத்தில் எனக்கு அப்போ ஒரு 14 அல்லது 15 வயது இருக்கலாம். அப்போ எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய புத்தகம் அந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ன்ற புத்தகம். அந்த பயணம் பண்ணுற அதில் சந்தித்த மனிதர்கள், அதாவது அரசியல்வாதிகள் மேடையில் ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல்வாதிகள் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு பெரிய கேப் இருக்குது. அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்த தருணம் அந்த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அந்த பயணத்தில் தான் அவருக்கு கிடைச்சது. அப்படியான ஒரு மனிதரை தான் நாம் இன்னைக்கு இங்கே அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை பற்றி அவருடைய மனைவி எழுதின புத்தகத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் இது. இப்போ நான் புத்தகம் படிக்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த மனைவி எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தில் சேக்வேரா ஒரு புக் லிஸ்ட் கொடுக்குறாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த புத்தக வாசிப்பாளர். அவர் சேக்வேரா ஏதோ போருக்கு போய் சண்டை போடுற ஆளுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அவர் கருத்துகளோட சண்டை போடுறதுல வன்முறையும் தேவைப்படுற இடத்துல கலந்து போட்ட மனிதர். சேக்வேரா அப்படின்றவரை யாருன்னு நான் சொல்வேன்னா, கருத்துகள் அப்படின்றத கருத்துகளினுடைய செறிவு அவர்கிட்ட அதிகம். கருத்துகளினுடைய செறிவில் சண்டை போடுறவர், தேவைப்படுற இடத்துல வன்முறையும் அதில் அவரால் கலந்துக்க முடியும், சொல்ல முடியும் அப்படின்ற மனிதர் அவர். இப்போ இந்த சேக்வேராவோட புக் லிஸ்ட், அவர் படித்த புக் லிஸ்ட்டை முதல்ல நான் கொடுக்குறேன். HYMNS ஹிம்ஸ் ட்ரிம்பண்ட் பை பிண்டர், இந்த புத்தகம் ஒன்று. Tragedies by Achilles, Dramas and Tragedies by Sophocles, Dramas and Tragedies by Euripides, Complete Comedies by Aristophanes. பாருங்க, சேக்வேரான்றவர் போரிடுற ஒரு மனிதர். அவர் படிக்கிற புத்தக லிஸ்ட்டை பாருங்க, கம்ப்ளீட் காமெடிஸ். ஸோ நம்ம மனிதர்களை வேறு மாதிரி பார்த்துட்றோம். அதாவது அவங்கள போரிடுறவர்னா அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு. அப்படி இல்லை, அவங்க இன்னும் வேறு மாதிரியான டைமென்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது. அடுத்தது த ஹிஸ்டரிஸ் பை ஹெராடட்டஸ், அப்புறம் க்ரீக் ஹிஸ்ட்ரி பை செனஃபோன். அடுத்தது பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் பை டெமோஸ்தனிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ். அடுத்தது டயலாக்ஸ் பை பிளேட்டோ. பிளேட்டோன்றது தத்துவார்த்த ஞானின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய புத்தகங்களை படிக்கிறாரு. போர்க்களத்தில் தானே இருக்காரு, துப்பாக்கி வச்சுக்கிட்டு தானே தெரிகிறாரு, காட்டுக்குள்ளே இருப்பார், மிருகங்கள் மாதிரி சுற்றுவாங்க அப்படின்னு நாம் நினச்சோம்னா தவறு. அவங்க அறிவுசார் கருத்துகளோட வன்முறையையும் கையில் எடுத்து தேவைப்படுகிற இடத்துல போரிடுகிற மனிதர்கள். அதே மாதிரி த ரிபப்ளிக் பை பிளேட்டோ, பொலிட்டிக்ஸ் பை அரிஸ்டாட்டில். கட்டாயம் இந்த புக்கெல்லாம் அவர் மனைவி கிட்ட கேட்குறாரு, இந்த புக்கெல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பு. அவர் இருக்கிறது காட்டுக்குள்ளே இருக்கார், குறிப்பாக காங்கோன்ற நாடு. அந்த இடத்துல காட்டுக்குள்ளே இருக்கிறப்ப மனைவி கிட்ட எனக்கு இந்த புத்தகங்கள்லாம் வேணும்னு கேட்டு வாங்குறார். ஒரு போராட்ட முனையில் ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒரு மனிதர். அவரோட புக் லிஸ்ட் பாருங்க. அவரோட சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு அவருன்னா, புத்தகம் படிக்கிறார். ஸோ அந்த புத்தகத்தினுடைய லிஸ்ட்டை தான் நான் இங்கே சொல்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய லிஸ்ட்டு நான் சொல்லலை, அந்த புத்தகத்திலே இருக்குது. அடுத்தது பேரலல் லைஃப்ஸ் பை புளுட்டாக், டான் குவிசிகாட் பை லா மன்ச்சா, கம்ப்ளீட் ஒர்க்ஸ் பை ரசாயன், த டிவைன் காமெடி. காமெடியில் இவ்வளோ அவருக்கு ஆர்வம் இருக்குது. த டிவைன் காமெடி பை டான்டே and Orlando of Fures by Aristo, Faust by Goethe, complete works by Shakespeare.
எக்ஸசைசஸ் இன் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. நம்ப முடியுதா? இது வந்து அவரோட எனது புனிதமிக்க புத்தக அறையில் இந்த புத்தகம் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுத்து அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஒரு லிஸ்ட்டு, ஒரு போராட்ட முனையில் இருக்கிற ஒரு மனிதர் தன்னுடைய போராட்டத்தின் நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் என்ன பண்ணுவார்னா உடற்பயிற்சி பண்ணுவார், துப்பாக்கி சுடுறதை சரி அதெல்லாமே வேற. ஆனால் அவர் வேற என்னமோ ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய புத்தக வாசிப்புக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாரு மனைவிக்கிட்ட. இது வந்து அவர் மனைவிக்கிட்ட கொடுத்து கேட்டது. ஆனால் அவர் போகும் பொழுதே, இந்த போராட்ட இடத்துக்கெல்லாம் போகும் பொழுதே அவர் வந்து புத்தகங்களை எடுத்துக்கிட்டு தான் போகிறார். இப்படியான ஒரு மனிதரோட மனைவி அவரை பற்றி எழுதிய புத்தகங்கள் தான் இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். இதில் இந்த மனைவியோட குடும்பம்ன்றது மொத்தம் அவங்க வந்து ஒரு 5 குழந்தைகள் கொண்ட பெரும் குடும்பம். அந்த கியூபாவுக்கே உண்டான நிலப்பரப்பு. இந்த 5 குழந்தைகள் கொண்ட இந்த குடும்பத்தில் இந்த பெண்மணி, அதாவது அலைடா மார்ச் அப்படின்ற சேக்வாராவனுடைய 2வது மனைவி. முதல் மனைவியை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். 2வது மனைவி இவங்க. இந்த சேக்வாராவோட இவங்க வந்து சிறு வயதிலேயே இவங்க வந்து தெரிந்தோ தெரியாமலோ வீட்டினுடைய சூழ்நிலையிலேயோ அல்லது இதுதான் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினச்சோ ஒரு போராளியாக மாறுறாங்க. சரி, இவங்க எப்படி போராளியானா, இப்போ போராளி வர்க்கத்திலேயே 2 இருக்குது. ஒன்று வந்து போர் முனையில் போராடுறது, இன்னொன்று வந்து சாஃப்டாக அந்த போராடுகிற குழுக்களுக்கு உதவி செய்கிறது. உதவி செய்கிறதன் மூலம் போராளியாக மாறுறது. இவங்களும் போராளி தான், ஆனால் ஒரு சாஃப்ட் சைடு. துப்பாக்கி எடுத்து போராடுறது இல்லை. தேவைப்பட்டால் துப்பாக்கி எடுத்து போராடுவாங்க, அதுவும் கற்றுக்குவாங்க. ஆனால் இவங்களுடைய பணி என்னன்னா இந்த போராளி குழுக்களுக்கு போய் உதவி செய்கிறது. இப்படி தான் இவங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. போராளி குழுக்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு உதவி என்னன்னா பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறது. இந்த பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. போராளி குழுக்கள்ன்றவங்க ரோட்டில் இருக்க போகிறதில்ல. அவங்க வந்து காட்டுக்குள்ளே மறைந்து இருக்கிற இடங்கள்ல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பணத்தை கொண்டு போகிறவங்களை பற்றி அரசாங்கம் எப்போவுமே ஒரு கவனத்தில் இருக்கும். பணமோ மற்ற உதவிகளோ அவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றது வந்து எப்போவுமே அரசாங்கம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ யார் இதை வந்து சரியாக செய்ய முடியும் அப்படின்னா ஒரு காமன் மேன், அதாவது இவங்களா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் இதில் வந்து இந்த உதவியை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த உதவியை பண்ண ஆரம்பிக்கிறது தான் அலைடா மார்ச். அலைடா மார்ச் வந்து ஒரு டீச்சராக, சமூகத்தில் ஒரு டீச்சராக அவங்க வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக செய்கிறது அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகிற போராட்ட குழுக்களுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுக்குற ஒரு பெண்மணியாக தான், பெண் போராளியாக தான் அவங்க இருக்காங்க. இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. பணம்ன்றது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ எடுத்துகிட்டு போகிறதில்ல. அது வந்து லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போகணும். லட்சக்கணக்கில் பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஷோல்டரில் கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. சாதாரண மனிதனாக இருக்கணும், ஆனால் சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க வந்து இடுப்பு பகுதியில் வந்து பணத்தை வந்து பிளாஸ்டிக் பைகளில் வச்சு கட்டி அதுக்கு மேலே உடைகளை உடுத்தி போகிறாங்க. இது வந்து யாருக்கும் எந்த விதமான சந்தேகத்தையும் கொண்டு வராது. அப்போது இப்படித்தான் இவங்களுடைய பயணம் வந்து போராளி குழுக்களை நோக்கி நகருது. இந்த போராளி குழுக்கள்லாம் மலை மாதிரியான பகுதிகளில் வந்து இருக்காங்க. அப்போ இவங்க வந்து இங்கேருந்து போகணும். அங்கே போகணும்னா இடுப்பில் இதை கட்டிட்டு விழுந்துடவும் கூடாது. அப்போ இறுக்கமாக கட்டணும். கட்டி போகிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி போய் அங்கே இருக்கும் பொழுது அந்த கட்டினதை வந்து கழட்டுறது இவங்களே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இறுக்கமாக பின்பக்கம் முன்பக்கம்லாம் கட்டி இருக்கிறதுனால யாரோ ஒருத்தங்க வந்து உதவி செஞ்சு தான் அதை கழட்டணும். கழட்டி தான் அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த இவங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த பணத்தை வந்து கழட்டி, அதாவது அந்த பேக்கை வந்து பவுச்சுன்னு இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக்கில் இருக்கிறது, அதை கழட்டி எடுக்கிற அந்த நேரத்தில் அந்த உதவியை செஞ்ச ஒரு மனிதர் வந்து சேக்வேரா. அந்த
அக்பரா தான் அந்த உதவியை செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது இவங்க அந்த இடுப்பில் கட்டினது, அந்த ரொம்ப நேரம் நீங்கள் கட்டியிருந்தா, அதுவும் மலைப்பகுதியில் ஏறணும்னா அந்த இறுக்கத்தில் இடுப்பில் கோடு கோடாக வரும் இல்லையா, அதை பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய இடுப்பு இது அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக கேஷுவலாக சொல்கிறார். இப்படித்தான் சேவுக்கும் அலைடாவுக்குமான பார்வை தொடர்பு ஆரம்பமாகுது. அலைடா முதல்ல சேவை சந்தித்ததை பற்றி சொன்னால், உலகமே பயப்படுகிற போராளி, உலகமே வியந்து பார்க்கிற ஒரு போராளி. அவரை சேக்வேரா அவரை அவங்க ஒய்ஃப், அதாவது ஒய்ஃபாக வரப்போகிறவங்க ஃப்யூச்சரில், அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் ஒன்றும் பெரிய இதாக இல்லை, கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி இருக்கார், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. இப்படித்தான் அந்த காதல் அப்படின்றது ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, இப்போ நம்ம படங்களில் காட்டுற மாதிரியோ ஒரு ப்ரப்போசல் செஞ்சோ அல்லது ஒரு ஈர்ப்புனாலேயோலாம் வரல. ரொம்ப கேஷுவலாக, பெரிய போராளி அது தெரியும், ஆனால் நான் ரொம்ப எங்கே இருப்பார்னு நினச்சேன், வயதான ஆளாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இடையில ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு டாட்னு சொல்லுவோம்ல, அது இப்படி தான் ஆரம்பிக்குது. இன்னும் க்ளோசஸ்ட்னா அவர் அந்த இடுப்பில் இருக்கிற அந்த பணத்தை ரிமூவ் பண்ணும் பொழுது, இந்த தேசத்துக்காக வரிகளை தாங்கும் இடுப்பு அப்படின்றதுலேருந்து தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பார்வை அப்படின்னு ஒன்று ஆரம்பமாகுது. இப்படி தான் அவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு அதிகமாகுது. அப்புறம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் சேவோட இவங்க ஜீப்பில் பயணம் பண்ணுறாங்க. ஒரு ஜீப்பில், அவருக்குன்னு ஒரு ஜீப் இருக்கும், அந்த ஜீப்பில் இவங்க உட்காந்து பயணம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. அதே மாதிரி எதிர்காலத்தில் அவர் பேசும் பொழுது அந்த இடத்துல தான் அவருக்கும் இவங்க மேலே ஒரு உணர்வு வந்ததாக அவர் சொல்கிறார். ஸோ அப்படி ரொம்ப கேஷுவலாக தான் இந்த உறவு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் அவருக்கு கொஞ்சம் கையில் அடிபடுது. அந்த கையில் அடிபடுறத அவருக்கு இன்னும் வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஒரு துணி எடுத்து கட்டி விடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த நெருக்கம் அப்படின்றது வருது. ரொம்ப தூரமாக இருந்து சாதாரணமாக பார்த்தவங்க நமக்கு உதவி செய்கிற ஒரு பெண் அப்படின்னு பார்த்தது, அப்புறம் கிட்ட பயணம் பண்ணுது, அப்புறம் அவருக்கு ஒரு அடிபடும் பொழுது இவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல தான் இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த பார்வை அதிகமாகுது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை ஆரம்பமாகுது. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் இவங்களை நீங்கள் போராளி குழுக்களுக்கு உதவுறதுனால நீங்கள் துப்பாக்கி சுடுற பயிற்சி, குதிரை ஏறுற பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சி அத்தனையும் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்களும் கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கணும், எதையும். ஏன்னா எப்போ வேணாலும் என்ன விஷயம் வேணாலும் நடக்கும் அப்படின்றதுனால நாம் இதை கற்றுக்குவோம் அப்படின்னு இவங்க கற்றுக்குறாங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்குது. சேவை பற்றி இவங்க நிறைய இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாங்க. இந்த புத்தகம் கணவன் மனைவி உறவு. இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்க இல்லையா, கணவன் தனியாக மனைவி தனியாக இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிக்கணும். ஏன்னா ஒரு போராட்ட முனையில் இருந்து ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய உணர்வுகளை உளப்பூர்வமாக உண்மையாக அந்த காதல் வயப்படுறத தெரிவிக்கிறது, கடத்துறது வார்த்தைகளில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்துரைக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. சேவை பற்றி இவங்க பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது, சேவை ரெண்டு மனநிலை வைத்திருக்கிற மனிதராக இருக்கார். அதாவது ஒரு டிசிப்ளின், ஒழுங்கு, இராணுவம், பயிற்சி, வெற்றி, அந்த மாதிரியான நேரங்களில் அவர் ஒரு ஒரு கடினமான முகம் கொண்ட ஆளாக இருக்கார். கடினமான முகம் கொண்ட ஆளாக இருக்கார்.
ஆனால் அந்த அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் அவர் ஒரு நகைச்சுவையை ததும்பக்கூடிய, ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய, நல்ல சிந்தனைகள் உள்ள மனிதராக இருக்கார். இந்த இரண்டு மனநிலையும் உள்ள ஒரு மனிதராக தான் சேக்குவாரா இருக்கார். சேக்குவாரானா எப்பவுமே துப்பாக்கி தூக்கிட்டு திரிகிறவர் இல்லை. போராட்டம், போர், ஜெயிக்கணும், அந்த மாதிரி நேரங்களில் முழுக்க முழுக்க ஒழுங்கு அப்படின்ற அந்த பார்வையும், மற்ற நேரங்களில் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதராகவும் தான் இருக்கார். இவங்களோட பயணம் அவரோட தொடருது. நிறைய அந்த குழுக்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு ஒரு M1 துப்பாக்கியை ப்ரெசன்ட் பண்ணுறாரு. இவங்க வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணமாக அந்த M1 துப்பாக்கி வாங்கினதை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய போராளி அவர்கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியை தன்னுடைய உழைப்புக்காக வாங்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த போராளி அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு, அந்த துப்பாக்கியை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது, நீ இந்த துப்பாக்கியை பெரும் அளவிற்கு உழைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அதாவது இப்போ நம்ம காதலிக்கிறவங்க அல்லது கணவன் மனைவி உறவு இப்படி வரும்பொழுதெல்லாம், கணவன் எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு, பூ வாங்கி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாரு, மோதிரம் வாங்கி கொடுத்தாரு, இப்படிலாம் ஏதோ பேசுவோம் இல்லையா. பட் இந்த அம்மாவோட வாழ்க்கையில் பாருங்கள், எனக்கு முதல்ல M1 துப்பாக்கி அவர் இந்த தேசத்திற்காக நீ பெருமளவு உழைத்திருக்கிறாய், அதனால் உனக்கு இந்த துப்பாக்கியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இருக்குல்ல, அது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் வித்தியாசமான ஒரு 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 உறவாக அது தெரியுது. ஒரு புரட்சி போராட்டம் பற்றிய ஒரு பார்வை, அதாவது இப்போ புரட்சிலாம் நடக்குது இல்லையா, அந்த புரட்சி நடக்கிறது எப்படி இந்த புரட்சியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி ஒரு பேச்சு வரும்பொழுது சொல்கிற ஒரு பார்வையை இந்த மனைவி பகிர்றாங்க. எப்படி சொல்கிறாருன்னா, அவர் உண்மையான புரட்சி என்பது, நல்ல கவனிங்க, உண்மையான புரட்சி என்பது அந்த கணத்தில் துவங்கும். உண்மையான புரட்சி என்பது அந்த கணத்தில் துவங்கும். ஸோ அதாவது ஒரு புரட்சி அப்படின்றது பிளான் பண்ணி மக்கள்கிட்ட போய் அதை பற்றி பிரச்சாரம் பண்ணிலாம் அது தொடங்குறதுக்கு பேர் புரட்சி இல்லை. புரட்சி அப்படின்றது அந்த கணத்தில் ஒரு மனதில் அது இந்த அரசாங்கம் சரியில்லை அல்லது இந்த பாலிசி சரியில்லை அப்படின்றத ஒரு குழு, ஒரு அதாவது மக்களாக இருக்கிற ஒரு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மை மனத்தில் அந்த கணத்தில் துவங்கிறது தான் புரட்சி அப்படின்ற அந்த வரி எனக்கு ரொம்ப முக்கியமானதாக படுது. ஒரு புரட்சின்றது மைக்கு போட்டு ஊர்வலம் பண்ணி பேசி அப்படியெல்லாம் உருவாகிறது இல்லை, அது இயல்பாக தன்னெழுச்சியாக உருவாயிடும். அப்படி தான் வரும் புரட்சி அப்படின்றத சொல்கிறாரு. இவங்களை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இவர் இந்த இவருடைய முதல் வாழ்க்கையை பற்றி இவங்களுக்கு தெரிவிக்கிறார். இவருடைய முதல் மனைவி பெயர் ஹில்டா. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அது ஹில்டிடா அந்த பெண் குழந்தை பேர். ஸோ அந்த ஹில்டான்றவங்களோட இவர் பிரிஞ்சிடுறார். அதை பற்றி ரொம்ப அதிகம் இந்த புத்தகத்தில் சொல்லலை. பட் ஆனால் இவருக்கு இந்த அலைடாவை இவர் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றப்ப தன்னுடைய கடந்த காலத்தை உண்மையாக பகிர்கிற ஒரு மனிதனாக இருக்கார். விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு போர் முனையில் இருக்கிற போராளியாக இருக்கிற ஒரு மனிதர், அதுவும் ஒரு நாட்டினுடைய, இவரை பற்றி இன்னும் நம்ம பின்னாடி பார்க்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு நாட்டினுடைய அதாவது அர்ஜென்டினாவில் பிறந்திருந்தாலும் கியூபர்களாகிய நாம் அப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் பிறந்தது அர்ஜென்டினாவில், ஆனால் அவர் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் கியூபர்களாகிய நாம் அப்படின்னு. இன்றைக்கும் கியூபாவில் அவருக்கான ஒரு மரியாதைன்றது தனி. அந்த மரியாதையை கியூபான்னு ஒரு நாடு இருக்கிறவரை அது போகாது, அவரை விட்டு, அப்படி அதாவது அந்த நாட்டை விட்டு போகாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர் தன்னுடைய கடந்த காலத்தை சொல்கிறாரு. அதாவது இந்த இந்த ஒரு
என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு பகுதி இருந்தது, இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தாங்க, அது எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தது அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி அதற்கு பிறகு தான் இவங்களை வந்து அவர் திருமணம் பண்ணுறார். இந்த திருமணம் செய்யும் பொழுதும் அவருக்கு இவங்களுக்கு 3 குழந்தைகள். இது நிறைய இந்த திருமணம் அந்த அந்த டைமில் நடந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு 250 பக்கத்துக்கு மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை 1 மணி நேரத்தில் பேசுறது அப்படின்றது ஜஸ்டிஸ் கிடையாது, நியாயமான நேரம் கிடையாது. அதனால் நான் அங்கங்கே எனக்கு மனதில் சிலிர்த்த விஷயங்கள்ன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இங்கே ராம் அவரும் யாமினியும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள்னு அவங்க ஷேர் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவருக்கு வந்து 3 குழந்தைகள். ஒன்று வந்து அலைடா குவேரா, இன்னொன்று வந்து சீலியா, இன்னொன்று வந்து கேமிலோ. கேமிலோன்றது பையன், 2 பொண்ணு. இந்த கேமிலோ பையன் அதாவது நம்ம என்னதான் உலகம் முழுக்க போராளி எல்லாம் பேசினாலுமே அந்த ஆணுக்கு வந்து ஒரு ஆண் வேணுன்றதும் அல்லது ஒரு பெண் குழந்தை வேணுன்ற அந்த ப்ரிஃபரன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் குழந்தை தான் அப்படின்றதுல தாண்டி இல்லை எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஆண் குழந்தை வேணும்னு விரும்புகிற ஒரு மனிதராக தான் சேக்கோரா இருந்திருக்கார். ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்ற மனிதராக தான் இருந்திருக்காரு. அதுக்காக பெண் குழந்தையை பிடிக்கலன்றதெல்லாம் இல்லை, ஆண் குழந்தை அப்படின்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருந்து கடைசியில் ஆண் குழந்தைக்கு வந்து கேமிலோ அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. அந்த அந்த இதில் இவருடைய பெண் குழந்தைன்னு சொல்லக்கூடிய, அதாவது 2வது மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தை அலைடா குவேரா. அவங்க தான் இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வந்திருந்தாங்க. இங்கே இருக்கிறது எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. ரீசெண்டாக அவங்க சென்னைக்கு வந்திருந்தப்போ அவங்களுக்கு இங்கே நடந்த சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஸ்டேஜில் ஏறினதும், நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஸ்டேஜில் ஏறினதும் கீழே இருக்கிற மக்களை பார்த்து உங்களுடைய ஸ்டேட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்றாங்க. அவங்க திரும்ப கேட்கல எனக்கு அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. ஸோ மக்கள் கொஞ்சம் சத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு அடுத்த சத்தம் சொல்கிறாங்க. இல்லை கேட்கல அப்படின்றாங்க, இன்னும் சத்தமாக சொல்கிறாங்க, அப்புறமும் கேட்கல, நல்லா சத்தமாக தமிழ்நாடுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சென்னையில் நடந்தது இது. நான் சொல்கிறது இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி சேக்குவாராவோட டாட்டர் அலைடா குவாரா இங்கே வந்திருந்தாங்க. அப்போது அந்த மக்கள் சத்தமாக தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய ஸ்டேட்னுடைய பெயர் என்னன்னு கேட்டால் இப்போ சொன்னீங்க இல்லையா சத்தமாக தமிழ்நாடுன்னு, இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே சொல்லணும் அப்படின்னு ஒரு அந்த அந்த போராட்ட உணர்வு அப்படின்றது வந்து அந்த ரத்தத்திலே கலந்துருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கோம், இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு ஸ்டேட்டில் அந்த நேரத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அநேகமாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து அந்த பேச்சை அப்படி ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய ஸ்டேட்டோட பெயர் என்ன? தமிழ்நாடு. இல்லை கேட்கல எனக்கு, தமிழ்நாடு. இன்னும் நல்லா சத்தமாக சொல்லி யார் கேட்டாலும் தமிழ்நாடு அப்படின்னு சத்தமாக சொல்லணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. 2 பையன் 2 பொண்ணு. அது ஐ திங்க் எர்னஸ்டோன்னு நினைக்கிறேன், இன்னொரு பையனோட பேருன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட குடும்ப உணர்வுகளை நான் பார்க்குறேன். இந்த கியூபா அப்படின்ற நாடு வந்து உருவாகிறதுல, கியூபா வந்து வேறு ஒருத்தங்களோட பிடியில் இருக்குது. ஏகப்பட்ட அட்டூழியங்களை வந்து அந்த அரசாங்கம் செய்து, அந்த அட்டூழியங்கள் வந்து கியூபாவில் இருக்கிற சில முக்கியமான வளங்களை வந்து அமெரிக்கா எடுத்துக்கணும்னு நினைக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டை வந்து அமெரிக்கா வந்து ரிமோட் கண்ட்ரோலாக ஆப்ரேட் பண்ணி இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த போராளி குழுக்கள் உருவாகுது. அதில் ஒரு தலைவராக வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கார். ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய ஒரு முக்கியமான தளபதியாக தான் சேக்குவாரா வந்து சேர்றார். சேக்குவாராவுடைய இந்த அதாவது கியூபா, இன்னைக்கு இருக்கிற கியூபா, இந்த பிற்காலத்தில் இந்த புத்தகத்தில் வந்து சில செய்திகள் வருது. அதாவது
இராணுவ தளவாடங்களை வந்து பள்ளிக்கூடங்களாக மாற்றுறாரு. ஸோ நீங்கள் கியூபா வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்ற ஒரு செய்தியில் இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த வச்சிருக்கிற இடம், இதை எல்லாத்தையுமே இவங்க கண்ட்ரோலுக்கு கியூபா வந்ததுக்கப்புறம் இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்காக இருந்த இடங்கள் அத்தனையும் அவங்க பள்ளியாக மாற்றுறாங்க, ஸ்கூலாக மாற்றுறாங்க. படிப்பு தான் முக்கியம், படிப்பால் தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே இந்த அசுரன்ற ஒரு படத்தில் கூட தனுஷ் வந்து பையன்கிட்ட சொல்லுவார், உங்கள்கிட்ட கார் இருந்தால் பறிச்சிருவாங்க, நிலம் இருந்தால் பறிச்சிருவாங்க, இன்னும் வேறு எது இருந்தாலுமே பறிச்சிருவாங்க, ஆனால் படிச்சுட்டீங்கன்னா உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே பேசுகிறோம் இல்லையா. இந்த பாதிப்பை வந்து அவங்க அங்கே உணர்ந்திருக்காங்க. ஸோ நம்ம படிக்கணும், நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை வந்து படிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையோடு இருக்கிற ஒரு மனிதராக தான் சே வந்து கொண்டு வந்திருக்கார். ஸோ கியூபா அப்படின்ற நாடு உருவாகிறதுல படிப்பு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா மருத்துவ படிப்பு. இன்றைக்கும் வந்து நம்ம கோவிட் டைமில் கூட கியூபன் டாக்டர்ஸ் வந்து உலகம் பூரா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ அதாவது இந்த உலகத்துக்கு கியூபாவால் ஒரு மிகப்பெரிய நன்மை செய்ய முடியும்னா அது எங்களுடைய மருத்துவர்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் கூப்பிட்டா வந்து சேவை செய்ய தயாராக இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோவிட் டைமில் சொன்னாங்க. அவ்வளவு மருத்துவ படிப்புன்றதில் வந்து நம்ம முதல் விஷயமா நம்முடைய பார்வை இருந்துடணும் அப்படின்னு. இப்போ நம்ம பிளட்டில் இங்கே பேசும்போதே நீ இன்ஜினியர் ஆகணுமா டாக்டர் ஆகணுமான்னு கேட்குற மாதிரி அங்கே வந்து அந்த டாக்டர்ன்றதுனுடைய இதெல்லாமே ஆரம்ப காலத்தில் வந்து ஃபிடெல் காஸ்ட்ரோவும் சேக்வாராவும் போட்ட விதைகள் தான் இன்றைக்கி வந்து கியூபா அப்படின்ற நாடு வந்து மிகப்பெரிய உயரங்களை நோக்கி வந்திருக்கு. இந்த ஒரு இதில் அதாவது சேக்வாராவுனுடைய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சொன்னேன் அந்த கியூபான்னு இருக்கிற நாடு, அந்த நாடு வந்து இருக்கிறவரை சேக்வாராவை மறக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அவருக்குன்னு அந்த நாட்டில் சில பெரிய மரியாதைகள்லாம் இருந்தது. நான் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய மரியாதை எப்படின்னா, கியூபா நாட்டினுடைய பணம், இப்போ நமக்கு ரூபாயின்ற மாதிரி அங்கே ஒரு பணம் இருக்கும் இல்லையா, அந்த மணி, அந்த பணத்தில் சேக்வாராவினுடைய படம் இடம்பெறும் அளவுக்கு ஒரு மரியாதையான ஒரு பெருமையினுடைய உயரத்தில் இருந்த ஒரு மனிதர் இவர். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலுமே, இந்த உயரங்களில் இருந்தாலுமே அவர் ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து கடிதத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நான் உனக்கு பணம் அனுப்ப முடியாது, மோதிரத்தில் அதிகமாக பணம் செலவு பண்ணாத, நமக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, என்னுடைய சூழ்நிலையில் உனக்கு பணம் அனுப்ப முடியாது, பெசோன்றாங்க அவங்க. 400 பெசோவில் 40 பெசோவுக்கு வாடகைக்கு எடுக்கிற ஒரு மனிதர், நம்ப முடியுதா? அந்த ரூபாய் நோட்டில் இவரோட படம் இருக்குது. ஆனால் அவர் மனைவிக்கு என்ன கடிதத்தில் எழுதுறாரு, அதாவது போராளி மட்டும் இல்லை, சுத்தமான போராளி, அதே மாதிரி காதல் வயப்படுகிற எளிமையான நகைச்சுவை உணர்வு கொண்ட போராளி. இவர் மனைவிக்கு என்ன எழுதுறாருன்னா, பணம் வந்து இங்கே என்கிட்ட இல்லை, நீ வந்து பணம் வேணும்னு கேட்குற, மோதிரம் வாங்கிறதுக்கு நீ பணம் நிறைய செலவு பண்ணாத, நமக்கு நிறைய பண தேவை, ஃப்யூச்சரில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்துருச்சு, பணம் இல்லாததுனால அதற்கு பதிலாக நான் என்னுடைய அன்பு முத்தங்களை உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தில் எழுதுகிறார். இது நம்ப முடியுதா? இது ஒரு நாட்டினுடைய பணத்தில் தன்னுடைய படம் இருக்குது. ஆனால் அவர் எப்படி வாழறார் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துக்கான வரவு செலவு வந்து தனியாக வச்சு சரியாக வாழறார். அந்த நாட்டினுடைய தளபதி இவர். அந்த நாட்டில் இவர் வந்து காலாகாலத்துக்கு கொண்டாடுகிற ஒரு, இன்றைக்கும் நீங்கள் சேக்வாரா அந்த தொப்பி, அந்த ஒரு ஸ்டார் இருக்கும், தரையில் இருக்கும் நட்சத்திரங்கள், அந்த ஸ்டார் போடுறதுக்கான காரணம் தான். தரையில் இவங்கெல்லாம் அந்த ஸ்டாரை போட்டுட்டு இருக்கிற, கேப்பை போட்டுட்ருக்கிற மனிதர்கள் வந்து
தரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்க அப்படின்றது தான் இன்டைரக்டாக குறிக்கிறதுக்கான ஒரு ஒரு குறியீடு. இப்படியான ஒரு மனிதர் வந்து அது ஒரு 40 பெசோவில் வந்து 440 பெசோ எஸ் மந்த்லி சேலரி, அதில் 40 பெசோவில் வாடகைக்கு வீடு வாடகைக்கு இருக்கார். அரசாங்கம் இவரை கொண்டாடுது. இவர் தான் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய அந்த அதாவது கியூபாவினுடைய அதிபர்னுடைய மனசாட்சின்னு சொல்லலாம் இவரை. அப்படியான ஒரு நெருக்கமான நட்பு நண்பர். ஆனால் இவர் வந்து 440 பெசோவில் வந்து மந்த்லி சேலரி வாங்கிக்கிட்டு அதில் 40 பெசோவில் வந்து குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தில் மனைவியாக வாழறவங்க எழுதின புத்தகத்தை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை இதை எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை படிக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அதிகபட்ச பெருமையாக நினைக்கிற பணம், அந்த பணத்தில் தன்னுடைய படம், அதிகபட்ச பெருமையாக நினைக்கிற பவர் இல்லையா, நாட்டினுடைய அதிபர், பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த ரெண்டு இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கைன்றதை தனியாக வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன். அப்போ நான் வந்து பியூர் அப்படி தானே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் அவங்களை என்ன நம்ம போராளின்னு சொல்கிறது வந்து டெரரிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பியூர் டெரரிஸ்ட்டுன்னு சொல்லணும். சுத்தமான போராளின்னா அப்படி தானே சொல்லணும். ஸோ ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவருடைய விஷயங்களை படிக்கும்பொழுது. ரொம்ப அவர் வந்து கியூபாவினுடைய அந்த தாது வள பொருட்கள்லாம் சுரங்கத்தில் இருந்தானே வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து முதலாளிகள் வந்து வளர்கிறாங்க. ஆனால் அந்த கியூபாவினுடைய சுரங்க தொழிலாளர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ இவர் வந்து இவருடைய பார்வை எல்லாமே எப்போவுமே இந்த அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்கள், சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற மக்களை நோக்கி தான் இவருடைய பார்வை வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுடைய தலைமுறை வந்து அடுத்த தலைமுறை மீண்டும் வந்து சுரங்கத்தில் வேலை பார்க்குற நிலைக்கு வரக்கூடாது, அவங்களும் முன்னேறணும், அவங்களும் பெரிய ஆட்களாக வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு போராடுகிற போராளி. அதனால தான் சொன்னேன் ஏற்கனவே, வெறும் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு சுற்றுலாளாக இருந்திருந்தால் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்க மாட்டார். ரெவல்யூஷனிஸ்ட், கரெக்ட். ஸோ பியூர் ரெவல்யூஷனிஸ்ட் அப்படி சொல்லலாம். இவர் என்ன மாதிரியான ஒரு மனிதர்னா புத்தகம் படிக்கிற போராளி. ஸோ கருத்துகள், நல்ல கருத்துகளோட வேணுன்றப்ப வன்முறையும் கையில் எடுத்து போராடக்கூடிய ஒரு போராளின்றதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கு வர சேக்கோரா அப்படின்னா ஒரு மரியாதையோடு பார்க்குது. இவர் வந்து அதாவது நம்ம வந்து இங்கே வங்கிகளை வந்து நாட்டுடைமை ஆக்கிறது இங்கே பண்ணுறதை பேசுகிறோம் இல்லையா. வங்கிகளை நாட்டுடைமை, நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க் இருக்கக்கூடாது, நேஷனலைஸ்டு ஆகணும் அப்படின்றது இது அப்போவே பண்ணியிருக்காரு அவர். கியூபாவில் இருந்த அத்துணை பேங்க்ஸையும் நேஷனலைஸ்டு பேங்காக மாற்றிருக்காரு, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு பண்ணி செஞ்சுருக்காரு. அந்த அந்த காலகட்டத்திலேயே அதை செஞ்சுருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற உறவை பார்த்தீங்கன்னா இந்த காட்டுலேயும் மேட்லேயும் சண்டைகள்லையும் இவங்க ரெண்டு பேரும் பயணிக்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு பங்கரில் வந்து, பங்கர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு முறை ஹிமாலயாஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த பார்டரில் ஷயோகுன்ற ரிவருக்கு அதனுடைய பக்கத்தில் அந்த ரிவர்னுடைய கரை பகுதியில் ஒரு பங்கர் இருக்குது. பெருமழை காரணமாக அந்த பாலம் உடைஞ்சு போச்சு. அப்போ நான் அன்றைக்கி நைட்டு தங்க வேண்டியதாக இருந்தது. அப்போ அந்த பங்கருக்குள்ளே தான் நான் படுத்திருந்தேன். அந்த பங்கரில் படுத்திருந்தா மேலே இருக்கிற அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டீலில் சின்ன சின்ன ஹோல் சின்ன சின்ன ஓட்டை வழியாக அந்த மழை தண்ணி வரும். அது என்ன அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஏன், அந்த துளைகள்லாம் ஏன் அப்படின்னா, குண்டு பட்டதுனால, குண்டு வெடித்ததுனால வந்த துளைகள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்கர், அதாவது குண்டு வந்து நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தரையில் உள்ளே இருக்கிற அந்த பங்கரில் தான் வந்து கணவனும் மனைவியுமா படுத்து தூங்கியிருக்காங்க. இன்னும் சரியாக சொல்லப்போனால் சே வந்து படுத்து தூங்கும்பொழுது அவருக்கு எப்போவுமே தன்னுடைய மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டு தூங்குற பழக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவி இந்த பழக்கத்தோடு இருக்கும்னு தெரியல. ஒரு போராட்டத்தில் போராளியாக இருக்கிற ஒரு மனிதர்
தனக்கான வாழ்க்கை, தூக்கம்ன்றது தனக்கானது இல்லையா? அந்த தனக்கான தூக்கத்தில் மனைவியோட கையை பிடிச்சிட்டு தான் தூங்குற பழக்கத்தை வச்சுருக்காரு. கையை பிடிச்சிட்டு தான் தூங்கியிருக்காரு. அதில் வந்து அவர் எழுதிய கடிதங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த புத்தகத்தில். சில கடிதங்கள்லாம் படித்து முடித்த உடனே இப்படி படிச்சுட்டு இருக்கிற புத்தகத்தை வந்து திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ ஒரு மனிதன் வந்து இப்படியெல்லாம், நான் சில உங்களுக்கு ஒன்று 2 கடிதங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் எழுதின ஒரு சின்னதாக அழகாக ஒரு கடிதம், அதை இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். இரு கதவுகள் வழியே தனிமை தப்பித்து உனது பச்சை தீவை தேடிச் சென்றது. என்றாவது ஒரு நாள் கைகோர்த்தபடி குழந்தைகள் புடைசூழ பழைய வரலாற்று சின்னத்தை ரசித்து காண்போமா என்று எனக்கு தெரியவில்லை. அது நனவு ஆகவில்லை எனில், கனவாக போயிடுச்சுன்னா உன் கனவாகவே இருக்கட்டும். நனவு ஆகவில்லை எனில் உன் கனவாகவே இருக்கட்டும். மரியாதையோடு உன் கைகளில் முத்தமிடும் உன் செல்ல கணவன். இப்படிதான் அவருடைய கடிதங்கள் இருக்கு. நம்ப முடியுதா? உலகத்தையே மிரட்டின போராளின்னுவாங்க. இவர் ஒரு நாட்டுக்கு போறாரு, அதாவது இவர் வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் இது வந்து கியூபா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து காங்கோவுக்கு போறாரு, பொலிவியாவுக்கு போறாரு. இந்த மாதிரி ஒரு நாட்டை நோக்கி இவர் நகர்றாருன்னா அந்த நாட்டில் இருக்கிறவன்லாம் பயப்படுறான், டாப் லெவலில் இருக்கவன்லாம். ஏன்னா இவர் வந்தால் என்ன வேணா பண்ணிடுவான். ஆனால் அவர் எழுதுகிற கடிதங்களை பாருங்க, எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள். அதே மாதிரி இவருக்கு வந்து சைனாவையும் ரஷ்யாவை பற்றி ஒரு பார்வை இருக்குது இவருக்கு. கம்யூனிஸ்ட்டு, ஒரு பக்கா கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது 100% அக்மார் கம்யூனிஸ்ட் இவர். அப்படின்னா ரஷ்யாவும் கம்யூனிசமில் இருக்குது, சைனாவும் கம்யூனிசமில் இருக்குது. இந்த 2 நாட்டையும் இவருக்கு பிடிக்கணும் இல்லை, ஆனால் இவருக்கு சைனா தான் ரொம்ப பிடிக்குது. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். சைனா வந்து கம்யூனிசமை பொருளாதாரத்தில் உயர்த்துகிற பார்வையாக வச்சுருக்கு. ரஷ்யா வந்து சும்மா வெறுமனே கம்யூனிசம் பேசிகிட்டு இருக்காங்க. கம்யூனிசம் வந்து பேசக்கூடாது, அது வந்து ஒரு பொருளாதாரத்தில் உயர்வை கொண்டு வருகிற ஒரு கான்செப்டாக இருக்கணும் அப்படின்ற பார்வை சேக்குவராக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த 2 நாடுகளில் அவருக்கு ரஷ்யாவை தான் ரொம்ப பிடிக்குது, சைனாவை தான் ரொம்ப பிடிக்குது. ரஷ்யா வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவருடைய ஒரு பார்வை இருக்குது. இப்பேற்பட்ட பெருமையுடைய ஒரு மனிதருக்கு நம்ம இங்கே ரேஷன் கார்டை சொல்கிறோம் இல்லையா, அங்கே ரேஷன் சிஸ்டம் அப்போவே இருந்திருக்கு. ரேஷன் கார்டில் ரேஷன் ஸ்டோரில் தன்னுடைய ரேஷன் கார்டு மூலிமா என்ன பொருள் வாங்குறாங்களோ அதை வச்சு தான் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு. குடும்ப வாழ்க்கையை வந்து அதிலிருந்து தான் வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவங்க மனைவியும் அதை சின்சியராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் இப்போ காங்கோவில் அவர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு முறை இவங்க வந்து காங்கோவில் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்றது. பொதுவாக அவர் வந்து அந்த மாதிரி போகிற இடங்களுக்கு மனைவி வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஆனால் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து இவங்க 2 பேருக்கும், அதாவது இவர் வந்து கியூபாவினுடைய விடுதலைக்கு போராடி அது சக்ஸஸ் ஆகிடுது. அடுத்து காங்கோவினுடைய விடுதலைக்கு போய் போறாரு, சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அவர் அந்த ஒரு கடிதத்தில் கூட அதை எழுதுறாரு. இங்கே வந்து போரிடுறத ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க, 5 மணி ஆயிடுச்சு, சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாம், நாளைக்கு போராடலான்னு ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்னமோ ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு எழுதுறாரு. அதை படிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் போராடிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அதாவது நம்ம இப்போ ஒரு போராட்டம்னாலே அது ஜெயிக்கிற வரை அப்படின்னு இருக்கணும்ல. அந்த காங்கோவில் எப்படி இருக்குன்னா, சரி 5 மணி ஆயிடுச்சு, மீதி போர் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் அங்கே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அவனுங்களுக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ண போறாரு. அதனால எனக்கு என்னமோ இங்கே ஒன்றும் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்றார். அதே மாதிரி பொலிவியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு மனிதர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து பல மாதங்கள் பிரிஞ்சிருக்கார். அப்படி அவர் பல மாதங்கள் பிரிஞ்சிருக்கும் போது இந்த கணவன் மனைவி உறவுல அவங்கள பார்க்கணுன்ற அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மனைவி முயற்சி பண்றாங்க, அவர் முடியவே முடியாதுன்றார். ஆனா இவங்க இது வந்து எப்பவுமே சேவையும் அலைடா மார்ச் சேக்குவேரா கணவன் மனைவி இவங்களை பற்றி பேசும்போது ஃபிடல் காஸ்ட்ரோ இல்லாமல் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா வெளிநாடு போய் இன்னொரு நாட்டினுடைய போராட்டத்துக்கு உதவும் போதெல்லாம் மனைவியை தன்னுடைய நாட்டில், அதாவது கியூபாவில் ரொம்ப கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கிட்ட ஒரு பர்சன் வந்து
சேவனுடைய மிகச்சிறந்த நண்பர் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஸோ இவங்க 2 பேரும் சந்திக்கணும் அப்படின்றதே ஃபிடல் காஸ்ட்ரோ மூலியமாக தான் அது நடக்குது. ஃபிடல் காஸ்ட்ரோ தான் இவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. யாரை? தன்னுடைய நண்பனை சேக்குவாரை வந்து, இந்த பரப்பா மனைவி நீ பார்க்கணும், பார்க்காமலாம் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை, மாறு வேடத்தில் வருவாங்க, நீயும் மாறு வேடத்தில் வா, 2 பேரும் மீட் பண்ணுங்க அப்படின்னு தான்சானியான்ற இடத்துல இவங்க 2 பேரும் மாறு வேடத்தில் தான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு கணவன் மனைவியாக பேசி சண்டை போட்டுக்கிறோம், அவங்க மாறு வேடத்தில் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது கம்ஃபர்ட் ஜோன்னு ஒன்று இருக்கிறப்போ நம்மெல்லாம் எவ்வளவு அதை பொல்யூட் பண்ணுறோன்றது இந்த புத்தகத்தை படிக்கும்போது புரியும். இதுதான் கணவன், இதுதான் மனைவின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் கணவனா மனைவியா பார்க்க முடியாத இவங்க வந்து ஒரு வயசான பெண்மணி மாதிரி விகெல்லாம் வச்சு போய் இறங்குறாங்க, அவர் ஒரு வயசான கிழவன் மாதிரி வந்து இறங்குறாரு. இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பேசுகிறாங்க. அப்படின்றப்போ அந்த அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்து அவ்வளவு அழகாக பேசுது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் தனியாகவும் மனைவி தனியாகவும் இந்த புத்தகத்தை படிக்கணும். இவருடைய ஒரு 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 நிறைய ஒரு முக்கியமான முழக்கம் அப்படின்றது வந்து நிறைய இவர் பேசுகிறாரு. ஆனால் இவர் பேசுகிறதுலேயே ரொம்ப முக்கியமான முழக்கமாக அலைடா மார்ச் வந்து ஒரு ஒரு 2 வரியை பார்க்குறாங்க. வெற்றி பெறும் வரை போராடுவோம் அப்படின்றது வந்து இவருடைய ஒரு ஒரு சாகர வரை இவருடைய லாங்குவேஜில் அந்த லைன் வந்துக்கிட்டே இருக்கு. வெற்றி பெறும் வரை போராடுவோம். போராடுறதுன்றது சும்மா போராடுறது இல்லை, வெற்றி பெறும் வரை போராடும் அது அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி தாய்நாடு அல்லது மரணம் 2 தான். ஒன்று என் நாடு இல்லைன்னா மரணம். ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று நாடு இல்லைன்னா மரணம். இப்படி தான் வாழணும். இந்த 2 ஸ்லோகன்ஸ்னு சொல்கிற இந்த 2 முழக்கங்களை வந்து அவர் எப்பவுமே வந்து கையில் வந்து வச்சுருக்கார். ஸோ இவர் வந்து அர்ஜென்டினாவில் நான் சொன்னேன் இவரோட மோட்டார் சைக்கிள் டைரிஸ்னு புத்தகம் எழுதின மாதிரி இவர் பொலிவியாவில் இருக்கும்போதும் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அது வந்து பொலிவியா டைரிஸ் அப்படின்ற புத்தகம். பொலிவியான்ற இடத்துல தான் இவருடைய மரணம் வந்து வருது. சிஐஏ தான் இவரை ஆளை வச்சு கொண்டாங்கன்றதெல்லாம் அப்புறமா பேசப்படுகிற விஷயங்கள். அது இருக்கட்டும். ஆனால் அவருடைய மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் அவருடைய இன்னொரு புத்தகம் நான் படிச்சிருக்கேன், அதில் அவருடைய மரணம் சார்ந்த நிமிடங்கள்னே பெரும் பக்கங்கள் வரும். அதை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் உதறும். அப்படி அவரை பிளான் பண்ணி அவருக்கு கூட இருந்தவங்களெல்லாம் ஹைஜாக் பண்ணி எமோஷ்னலாக வந்து த்ரெட்டன் பண்ணி தான் கடைசியாக அவரை பிடிக்க முடிஞ்சு நெஞ்சுக்கு நேராக அவரை வந்து பார்த்து அதுக்கு பின்னாடி பின்பக்கத்தில் இருந்து சுட்டு கொன்னதெல்லாம் அது ஒரு பெரிய ட்ராஜடி. அது தனி, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இதுக்கிடையில் நான் உங்களுக்கு அவர் வந்து எழுதின கடிதங்கள், இந்த புத்தகம் முழுக்க கடிதங்கள் வந்து கொட்டி கிடக்கு. அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 100வது பக்கத்தில் இருந்து ஒரு 140வது பக்கம் வரை அவர் எழுதின கடிதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து படிக்கணும், நிச்சயமாக படிக்கணும். அந்த கடிதங்களில் ஒரு கடிதத்தை வந்து நான் இங்கே உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடிதத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மனிதன் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு அப்படின்றத வந்து எல்லா கடிதத்தையும் எந்த கடிதத்தை அவர் முடிக்கும் பொழுதும் மீண்டும் சொல்கிறேன், எந்த கடிதத்தை அவர் முடிக்கும் பொழுதும் இப்படி தான் முடிக்கிறார். அதாவது உனக்கு எனது நீண்ட இனிய அணைப்புகள், ஹக்கிங் அல்லது முத்தங்கள், அப்படி முத்தம் அல்லது அணைப்பு அப்படின்னு தான் முடிக்கிறார். ஒரு போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு மனிதர், தன்னுடைய மனைவியை பிரிந்திருக்கிற மனிதர், குழந்தைகளை பிரிந்திருக்கிற மனிதர், எந்த ஒரு கடிதம் எழுதினாலும் அந்த கடிதத்தினுடைய கடைசி வரியா ஒன்று அணைப்பு அல்லது முத்தம்னு இருக்கு. இந்த கடிதங்களை படிக்கும்போது உண்மையை சொல்லணும்னா நமக்கு தெரிந்தவங்களுக்கு கடிதம் எழுதணும்னு தோணுது. இப்போ கடிதம் எழுதுறது ஒரு பெரிய ஆர்ட். அது இத்தனோண்டு பக்கத்துக்குள்ள நம்ம எல்லாம் போஸ்ட் கார்டில் நம்ம வாழ்க்கையே எழுதினவங்க.
இன்லன் லெட்டரில் கொஞ்சம் சீக்ரெட்டை எழுதினவங்க நம்ம. இல்லை போஸ்ட் கார்டில் எழுதுனா அது சீக்ரெட் இல்லை, இன்லன் லெட்டர்னால் கொஞ்சம் சீக்ரெட் அப்படின்னு எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். அதில் இவருடைய கடிதங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும் அப்படின்லாம் தோணுது. சில சில இடங்களில் குழந்தைகள் அவருக்கு எவ்வளவு பிடிக்குது, குழந்தைகளை பற்றி அவர் எவ்வளவு உயர்வாக நினைக்கிறாரு. நீ கடைசியாக எனது அன்பே அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எனது அன்பே, நீ கடைசியாக அனுப்பிய கடிதம் கிடைத்தது. எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடந்து விட்டது. ஆஸ்மேனி நடந்த நிகழ்வுகளை வரிசைப்படி உன்னிடம் சொல்வார். எனது படை எனக்கு பெருமை தேடி தந்தது என்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதாவது ஒரு தோல்விக்கு அப்புறம் எழுதுகிறார். கிட்டத்தட்ட உடனடியாக என் படை நீர்த்து போனது. இழுப்பச் சட்டியில் உருகும் கொழுப்பை போல என்னுடைய பிடியிலிருந்து நழுவியது. எப்படி மெட்டஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. இழுப்பச் சட்டியில் உருகும் கொழுப்பை போல என்னுடைய அந்த பிடி நழுவியது. தோல்வி பாதையில் நிழல் உருவங்களால் ஆன படையோடு நான் திரும்புகிறேன். தோல்வி பாதையில் நிழல் உருவங்களால் ஆன படையோடு நான் திரும்புகிறேன். எல்லாம் முடிந்து விட்டது. என் பயணத்தின் கடைசி கட்டம் வந்துவிட்டது. இது தீர்மானகரமான கட்டம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே என்னுடன் வருவார்கள். நெற்றியில் நட்சத்திரங்கள் ஏந்திய சிலர், அவங்க தான் கூட வருவாங்க. அந்த நெற்றியில் நட்சத்திரங்கள் ஏந்திய சிலர் மட்டுமே என்னுடன் வர முடியும். அப்புறம் நமது பிரிவு நீண்டதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீண்ட போரின் இடைவெளியில் உன்னை பார்க்க முடியும் என்று நான் நம்பினேன். அது இயலாமல் போயிற்று. அதாவது வரக்கூடாதுன்னு சொல்றவருக்குள்ள இவ்வளவு ஏக்கம் இருக்கு. இனி நமக்கு மத்தியில் பகைமை மிக்க எல்லைகள் இருக்கும். அதாவது இவர் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காரு, மனைவியே பார்க்கணுன்னாலும் அந்த பார்டர் ஃபென்சிங் பகைமையா இருக்கும். தொடர்புகள் குறையும். நான் கிளம்பும் முன் உன்னை சந்திப்பது உசிதமல்ல. எவரேனும் என்னை கண்டுபிடிப்பதை தவிர்க்க வேண்டும். மலைப்பகுதியில் கையில் ஆயுதத்தோடு இருந்தபோது, இந்த வார்த்தையை கவனிங்களேன், மலைப்பகுதியில் கையில் ஆயுதத்தோடு இருந்தபோது நான் பாதுகாப்பாக உணர்ந்தேன். ஆனால் தலைமறைவாக இருப்பது எனது பண்புக்கு ஏற்றதாக இல்லை. நான் மலையில் காடுகளில் கையில் கன்னோட சுற்றிட்டு இருக்கிறப்ப நான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தேன். இப்போ இந்த தலைமறைவாக இருக்கிறதுன்னு ஒன்று நடக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னுடைய பண்புக்கு ஏற்றதாக இல்லை. நான் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியிருக்கிறது. எல்லோருக்கும் வரக்கூடிய கடினமான நேரம் நம்மை வந்தடைந்துள்ளது. இதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்ச நாளில் இறந்து போகிறார். அவர் எப்படி உணர்ந்திருக்காரு பாருங்க. முதல்லயே அதை தாங்கிக் கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று உனக்கு தெரியும் என நான் நம்புகிறேன். உனது சிலுவையை புரட்சிகர உந்துதலோடு சுமக்க வேண்டும். அந்த இது போடுவாங்க இல்லையா, அதை நான் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்தால், அவர்களுக்கு அது தெரிந்துவிட்டால் எப்படியாவது நம்மை அழிக்க முயல்வார்கள். நமது பாதுகாப்பு திட்டங்கள் கடுமையாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு எழுதுகிறது. நாம் பிரிவை ஏற்பதற்கு தயங்கக்கூடாது. நான் முடிந்தவரை எப்போதும் உனக்கு ஓரிரு வழிகளை அனுப்புவதற்கு வழிகளை தேடுவேன். அதாவது நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்றத ஒரு மனுஷன் எப்படியெல்லாம், ஆனால் என்னால் முடியாத போது நான் அப்படி அனுப்பலைன்னா, லெட்டர் அனுப்பலைன்னா, நீ மோசமானவை பற்றி கற்பனை செய்து கொள்ளாதே, வேற எதையாவது நினைச்சிடாத. எனது இடத்தை அடைந்ததும் மீண்டும் உற்சாகம் அடைவேன். தொடக்கத்தில் சில சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். இதை எழுதுவதற்கு கூட நான் தயங்குகிறேன். தொழில்நுட்ப விவரங்கள் சுவாரஸ்யமற்றவை. கடந்த கால வாழ்வின் நினைவுகளில் இருந்து மீள்வதற்கு கால அவகாசம் தேவை. நான் சாகசத்தன்மையும் அது என்னன்னு தெரியல, புர்ஷ்வா தன்மையும் கலந்த ஒரு கலவை என நீ அறிவாய். அதே வேளையில் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற ஏக்கமும் என்னை வாட்டுகிறது. எனது அதிகார குகையில் நான் இருக்கும் போது நான் தொடங்கியதை கட்டாயம் செய்து முடிப்பேன் என்று கனவு கண்டேன். இப்போது எஞ்சி இருக்கும் எனது பயணத்தில் உன்னை கனவு காண்பேன். குழந்தைகள் வளர்ந்தபடி இருப்பார்கள். அவர்களுக்கு என்னை பற்றிய வினோத படிமம்தான் இருக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் என்னை தந்தையாக கருதி, ஏன்னா குழந்தைங்களை பார்க்கல, இவர் குழந்தைங்களை பார்க்க வர்றதே ஒரு பெரிய அது ஒரு எமோஷ்னலாக ஒரு ரோலர் காஸ்டர் அது. ஏன்னா குழந்தைகளை இவர் பார்க்க வராருன்னு உளவாளிகளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவர் ஒரு அங்கிள்
மாமா வேஷம் போட்டுக்கிட்டு வழுக்கை மண்டையோட விகல்லாம் வச்சு அப்படி தான் வர்றாரு. குழந்தைகளுக்கு வந்து பெரிய குழந்தைகளாக அவங்க வர்ற வர இதுதான் சே அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க பார்த்த மாமா உருவத்தில் இருந்தவர் தான் அப்பான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பெரியவங்களானதுக்கப்புறம் அப்பாவோட ஒரிஜினல் ஃபோட்டோவை காமிச்சு இவர் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் உங்களை பார்க்க வந்தார், உங்களை பார்க்க வரும்போது அவர் மாறு வேஷத்தில் தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புரிய வைக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை யாருக்காவது இருக்குமா? தன்னுடைய குழந்தைய தன் முகத்தில் பார்க்காம போலியான முகத்தோடு தான் ஒரு மனிதர் பார்க்கிறார். அவர்கள் நேசிக்கும்படி நிர்பந்திக்கப்பட்ட தூரத்து அரக்கனாக என்னை கருதாமல் இருப்பார்களா? அவர்கள் நேசிக்கும்படி நிர்பந்திக்கப்பட்ட அப்பா உன்னோட அப்பா பேசு, உன்னோட அப்பாவுக்கு லெட்டரில் ஏதாவது எழுது அப்படின்னு நிர்பந்தித்து தானே அவங்களுக்குள்ள அந்த உறவு இருந்திருக்கணும். தூரத்து அரக்கனாக என்னை கருதாமல் இருப்பார்களா? நான் செல்லும்போது உனக்கு சில நூல்களையும் குறிப்புகளையும் விட்டு செல்வேன், அவற்றை பத்திரமாக வைத்திரு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. எப்படியோ சாவு வரும்னு தெரியும்ல, அதனால் இப்போவே அதெல்லாம் சொல்லணும். வாசிப்பதும் கற்றுக்கொள்வதும் எனக்கு பழகிவிட்டது. அவை எனது இரண்டாம் இயல்பாக மாறிவிட்டன. எனது சாகச உணர்வுகளுக்கு நேர்மாறான அனுபவமாக இவை உள்ளன. அப்படின்னா என்ன? போராட்டம் ஒரு பக்கம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து படிக்கிறது. எப்போதும் போல உனக்கு ஒரு சிறிய கவிதையை எழுதினேன், எப்போதும் போல அதை கிழித்தும் போட்டேன். ஏன்னா நிறைய கவிதைகள் எழுதுறாரு, அதையெல்லாம் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது சூழல் வந்து அந்த மாதிரி இல்லைன்னும் போது அதை கையில் வச்சிருக்கிறது நல்லா இல்லைன்னு கிழிச்சும் போடுறது. சென்ற முறை போல விபத்துகள் நடப்பதை நான் விரும்பவில்லை. அதைவிட நான் நல்லதொரு விமர்சகன். இப்போது நான் சிறை கைதி போல இருக்கிறேன். எதிரிகளோ அநியாயங்களோ என் பார்வைக்கு எட்டிய தூரத்தில் இல்லை. எனவே தாங்க முடியாத உடல் ரீதியான உணர்வு வேகத்தோடு உன்னை தேடுகிறேன். இதை கார்ல் மார்க்ஸோ விளாடிமிர் இலிச்சோ லெனினோ அமைதிப்படுத்த முடியாது. மனைவியை தேடுறேன், இதை வந்து நான் புக்கெல்லாம் படித்து வந்து என்னை வந்து சாந்தப்படுத்திக்க முடியாது அப்படின்னு எழுதுகிறார் ஒருத்தர். பிறந்த நாள் கொண்டாடும் என் சின்ன பெண்ணுக்கு தனி முத்தம் ஒன்று. பொண்ணுக்கு. அவளுக்கு நான் எதையும் அனுப்பவில்லை, ஏனெனில் நான் ஒரேடியாக மறைவதுதான் நல்லது. இங்கே வந்து தேசபக்தின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் இதுதானே தேசபக்தியாக இருக்க முடியும்? தன்னுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய குழந்தையை பற்றி எழுதுகிற ஒரு கடிதம். பிறந்த நாள் கொண்டாடும் என் சின்ன பெண்ணுக்கு தனி முத்தம் ஒன்று. அவளுக்கு நான் எதையும் அனுப்பவில்லை, ஏனெனில் நான் ஒரேடியாக மறைவதுதான் நல்லது. நீ பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். எங்கேயோ மறைஞ்சிருந்து பார்த்துருக்காரு. சாண்டா கிளாராவில் நாம் கழித்த அருமையான நாட்களைப் போல அழகாக இருந்தாய். ஆரம்ப காலத்தில் ஒரு கணம் நானும் எனது முந்தைய உருவை அனுபவித்தேன். கனவு, அதாவது பழச நினைச்சேன்றதை எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆனால் இப்போது மறுபடியும் நான் அடையாளமற்ற வழுக்கை சாம்சன் ஆகிவிட்டேன். சாம்சன்ற பேர்ல தான் அவர் வர்றார். பால்டு ஹெட்டோட தான் வந்து குழந்தைங்களை பார்க்குறாரு. அதனால குழந்தைகளை நன்றாக படிக்கவை. பையன்களை பற்றி எனக்கு கவலையாகவே இருக்கிறது. கிழவனை அடிக்கடி வந்து பார்த்து கொள்ள சொல். கிழவன் அவர் அவரையே தான் சொல்றார். உன்னுடன் அங்கு இருக்கும் நமது பழைய நண்பர்களுக்கு எனது பெரிய அணைப்பு. எல்லாருக்கும், அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹக்கு. உனக்கும் ஒரு அணைப்பு உண்டு. இது கடைசி அணைப்பு அல்லதான், ஆனால் கடைசி அணைப்பு போல அன்போடும் வேகத்தோடும் உனக்கு ஒரு அணைப்பு, உனக்கு ஓர் முத்தம். இந்த மாதிரி அவர் கடிதங்கள் எழுதும்போது டாட்டூ அப்படின்ற பேரில் எழுதுறாரு. டாட்டூ அப்படின்னா ஆப்பிரிக்க மொழியில் 3ன்னு அர்த்தம், 3. அந்த 3 ஏன் எழுதுறாருன்னா, நீ நான் குழந்தைங்க அப்படின்றதுனால அந்த சூஸ் பண்ணுறாரு. போராட்ட களத்தில் உலகமே பார்த்து பயப்படுகிற ஒரு போராளியினுடைய கடிதங்களை வந்து படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு அந்த கடிதத்தில் ஒரு லைன், அந்த லாஸ்ட் லைன் குழந்தைகளை பற்றி எழுதியிருப்பார். அதோட நான் முடிக்கிறேன். குழந்தைகளை நன்றாக படிக்கவை.
இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் அதாவது பெரிய வாழ்க்கையை வாழணுன்ற இடத்துல எல்லாம் இந்த வார்த்தை வந்துடுது. குழந்தையை நன்றாக படிக்கவை, அதிக செல்லம் கொடுத்து கெடுத்து விடாதே. இந்த செல்லம் கொடுக்கறதுன்றது உலகம் முழுக்க இது இருக்கு போல இருக்கு. அதிக செல்லம் கொடுத்து கெடுத்து விடாதே. குறிப்பாக கேமிலோவை, கேமிலோ தான் ஆண் குழந்தை, ஆண் குழந்தை தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை கைவிட்டு விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெவர் கிவ் அப் யுவர் ஹோப்ஸ் ஆன் தெம். அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை கைவிட்டுறாத. குழந்தைகளை கைவிட்டு விடாதே, அது முறையல்ல. அதுக்கு அடுத்து எழுதுகிற ஒரு பகுதி, அந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இதை படிக்கிறேன். மீண்டும் அதை படிக்கிறேன், அப்போ தான் புரியும். குழந்தைகளை கைவிட்டு விடாதே, அது முறையல்ல. அவர்கள் நம்மின் ஒரு பகுதி. நம்மளோட ஒரு போர்ஷன் குழந்தைங்க, ஒரு பகுதி. இந்த சதையினுடைய நீட்சின்னு எழுதுவார் ஒரு இதில். என்னுடைய பாடியினுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் எழுதுவார். என்னுடைய உடலினுடைய வெளிப்புறமாக இருக்கிற நீட்சி அப்படின்னு எழுதுவார். அவர்கள் நம்மின் ஒரு பகுதி. உனக்கு எனது நீண்ட இனிய அணைப்புகள், ஹகிங்ஸ். ஸோ உன் டாட்டு அப்படின்னு முடிக்கிறார். இந்த மாதிரி இந்த புத்தகம் முழுக்க எக்கச்சக்கமான கடிதங்கள், அவருடைய பார்வைகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப 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 நமக்கு இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, என்ன சொல்லலாம், ஒரு போராளி அப்படின்றது ஒரு பகுதி, அது ஓகே. ஒரு போராளி அப்படின்றது ரொம்ப நம்ம எல்லாரும் பார்த்து மதிக்கிற, வியக்கிற ஒரு மனிதராக இருக்கிறது போராளி. ஆனால் அந்த போராளி அப்படின்றதையும் தாண்டி கடந்து ஒரு நல்ல தந்தையா, ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல குடும்பஸ்தனா, ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நாடு அவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்தாலும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை இதுக்குள்ளே தான் இருக்கணும், வரவு செலவு இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு யோசிக்கிற ஒரு பொறுப்பான மனிதனாக தான் மனைவியோட பார்வையிலிருந்து இவர் பார்க்கப்படுறார். இவர் இறந்து போகிற செய்தி வருது. இங்கே யாமினி எழுதின மாதிரி, ராம் எழுதின மாதிரி லேட்டாக தான் அது தெரிய வருது. அவர் இறந்தார் அப்படின்றது அதை எப்படியோ அவங்க தாக்குப்பிடிச்சு வந்துடுறாங்க. ஆனால் அவர் இறந்ததை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இறந்ததுலேருந்து 30 வருடம் கழித்து தான் அவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. பல போராட்டங்கள், அங்கே தானே இறந்தார், அங்கே தானே புதைச்சிருக்கணும், எங்களுக்கு அந்த உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களை கியூபா முன்னெடுக்குது. கடைசியாக அவர் இறந்த பொலிவியாவில் தான் இறக்குறாரு, அங்கே தான் புதைக்கிறாங்க. ஸோ கடைசியாக அவர் இறந்த இடம், அவர் கூட இறந்த மனிதர்கள், இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு அவருடைய உடம்பு வேணும்னு கடைசியாக வாங்கிடுறாங்க. அந்த உடம்பு, அதாவது இவங்க உடம்பை கண்டுபிடிக்கிறப்போ ஈரோப்பிய நாடுகள் இந்த பொருளாதாரத்தில் அடுத்த உயரத்தை நோக்கி நகர்றதுக்கு ரெடியாகுது. இப்போ நம்ம உலக பொருளாதாரம் அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா, அது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மனைவி அதை பற்றி ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. ஒரு லைன் என்ன எழுதுகிறாங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு நாடு முன்னேறணுன்றதுல அவருக்கு நல்ல பார்வை உண்டு. சைனாவை அதனால தானே பாராட்டுறாரு, அவருக்கு நல்ல பார்வை உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் சில மனிதர்கள் மட்டும் முன்னேறதை தான் அவர் வெறுக்கிறார். ஈரோப்பிய நாடுகள் உலக பொருளாதாரம்னு சொன்னாலுமே கூட சிலர் தான் அதை கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னு ஒரு சூழல் வரும் பொழுது மீண்டும் சேவனுடைய உடல் தரையிலிருந்து எழுந்து வந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க 30 வருஷம் கழிச்சு. இன்றைக்கி கியூபாவில் அவருடைய உடம்பை கொண்டு கியூபாவில் அதை சகல மரியாதைகளோடு புதைத்து கியூபாவில் அவருக்குன்னு ஒரு நினைவிடம், கியூபர்களாகிய நாம் அப்படின்றது தான் இன்றைக்கும் அவருக்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகம். பிறப்பால் அர்ஜென்டைன் அப்படின்னு சொன்னாலும் கியூபன் அப்படின்ற அந்த மரியாதையோடு தான் அவர் இன்றைக்கும் அந்த நாட்டில் பார்க்கப்படுறார். இப்படி ஒரு மனிதனுடைய ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது ரொம்ப மனதுக்கு படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க தோணுது. ரொம்ப சில புத்தகங்களை படித்தாதான் அப்படி தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புத்தகம்.
ரொம்ப எனக்கு மனதுக்கு சந்தோஷம் இந்த புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுல. இப்போ கேட்குறவங்களில் சில பேர் இன்னும் படிக்காமல் இருக்கக்கூடும். இந்த புக் வந்து என் நினைவில் சே குவாராவுடன் என் வாழ்க்கை அப்படின்ற இந்த புத்தகம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அடையாளம்ன்ற பதிப்பகத்தில் கிடைக்குது. நான் வந்து சென்னை புத்தக பொருட்காட்சி அங்கே தான் வாங்கினேன், புத்தக கண்காட்சியில் தான் வாங்கினேன். ஸோ இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில், புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவிதை, அதோட வந்து அந்த கவிதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதோட நான் இதை முடிக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருந்தது இந்த வாசிப்பு, நீங்கள் எப்படி இதை உணர்றீங்கன்றதை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த முதல் பக்கத்தில் 2 வரிகள்லேயே இந்த புத்தகம் வந்து சொல்ல வந்ததை சொல்லியிருக்கு. சே குவாரா வந்து அலைடாவுக்கு எழுதிய கவிதையிலிருந்து ஒரு கவிதை, 2 வரி தான். என்ன 2 வரி? நாம் ஒன்றாகவே தொடர்வோம் இப்பாதை மறையும் வரை. நாம் ஒன்றாகவே தொடர்வோம் இப்பாதை மறையும் வரை அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு அவர் எழுதின கவிதையோடு தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. படித்து முடிக்கும் பொழுது இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை தான் வருது. ஸோ இந்த புத்தகத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாசிப்பு நிகழ்வு எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் இப்போது டைப் பண்ணலாம். இந்த நிகழ்வில் நம்ம வாசிப்பில் இணைய போகிற புத்தகத்தினுடைய பெயர் வந்து காணாமல் போன தேசங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.